சக்தி வாராகி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஷாட நவராத்திரி பற்றி தான். ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது நம்ம வாராகி அம்மனுக்கு உண்டான நவராத்திரி. இந்த 9 நாட்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக பொக்கிஷமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பண்டிகைக்காக காத்திருப்போம், தீபாவளி பொங்கல் பண்டிகைக்காக, அதே மாதிரி இப்போது வாராகி அம்மனோட நவராத்திரிக்காக எல்லோருமே காத்துட்ருக்கோம் இல்லைங்களா? அப்படியேப்பட்ட நம்ம இந்த திருவிழாவை நம்மளோட வேண்டுதலுக்காக தான் வாராகி அம்மன் கிட்ட கோரிக்கையாக வைக்க போகிறோம். அப்போது நம்ம வீட்டில் எப்படி வச்சுக்கணுமோ, நல்ல சுபிக்ஷமாக அம்பாள் நமக்கு எழுந்தருளி அந்த 9 நாட்களுமே நம்ம வீட்டில் தங்கி இருக்க போகிறாங்க. அதனால் உங்களால் எப்படிலாம் உங்கள் வீட்டில் முன்னேற்பாடோடு நீங்கள் வீடை சுத்தம் செய்யறதா இருக்கட்டும், அதே மாதிரி மங்களகரமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், அனைத்துமே உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த 9 நாட்களுமே முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது 2 விஷயம்தான். என்னென்னா, உங்களோட கோரிக்கைகள் நியாயமாக இருக்கணும். உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலை அப்படின்னா கூட நீங்கள் அதை முன்னிறுத்தி சொல்லாமல், அம்மா நீ எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே தீர்த்து வச்சுட்டு எனக்கு பாதுகாப்பை கொடு அப்படின்ற பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி யாரையாவது நீ ஏதாவது செஞ்சுடு அப்படின்ற வேண்டுதலை நீங்கள் வைக்கவே கூடாது. அம்பாள் கிட்ட நீங்கள் என்ன விஷயம் உங்களோட பிரச்சனையை சொல்லிட்டாலே போதும். நீங்கள் வேறு எதையுமே யாரையும் சபிக்கிறதோ இல்லை கோபப்படுறதோ இந்த 9 நாட்களுக்குமே கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரி அசைவ உணவை தவிர்க்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இப்போது இந்த ஆஷாட நவராத்திரி 2025ஆம் ஆண்டு எப்போ வருது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி வருகின்ற ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்குது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே ஆஷாட நவராத்திரி இருக்குது. பொதுவாக வாராகி அம்மனுக்காக நம்ம இரவு நேர வழிபாடு பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் இரவு நேர வழிபாடு பண்ணலாம். அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் எல்லோருக்குமே இப்போ தெரிஞ்சிடுச்சு. அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாராகி அம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் படைச்சி வழிபடலாம். இந்த முதல் நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நம்ம பிள்ளையார் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்கிறது வழக்கம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரி தொடக்கத்தில் நீங்கள் சப்த கன்னிகளோட வழிபாடை நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சப்த கன்னிகளில் ஒருவர் தான் வாராகி அம்மன். வாராகி அம்மனோட சேர்ந்து நாம் பிராமி, கௌமாரி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரின்னு சொல்லிட்டு சப்த கன்னிமார்களையும் சேர்த்து நம்ம இந்த வழிபாடை ஆரம்பிக்கிறது மிகுந்த பலனை தரும். அதனால் இந்த முதல் நாளான 26ஆம் தேதி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 7 நெய் தீபம் போட்டு இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த பிரார்த்தனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிஞ்சால் 9 எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வச்சுக்கணும். அந்த 9 எலுமிச்சம் பழத்தில் 7 எலுமிச்சம் பழம் இந்த சப்த கன்னிகளுக்கு வச்சுட்டு இன்னொரு 2 எலுமிச்சம் பழம் அம்பாலோட பாதத்துக்கிட்ட வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த வேண்டுதலோட அந்த பிரார்த்தனையோட அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு அம்பாள் பாதத்துக்கிட்ட வச்சு நீங்கள் பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்குமே அதாவது வாராகின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெயர்களில் வாராகி அம்மன் இருக்காங்க, நிறைய சுரூபத்தில் இருக்காங்க. இந்த 9 நாட்களில் நம்ம தொடர்ந்து ஒரு விதமான வாராகியை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா முதல் நாள் சப்தகன்னி வழிபாடு பண்ணுங்க. 2ஆம் நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்வர்ண வாராகியாக நினச்சி அம்பாளுக்கு ஸ்வர்ண வாராகி பூஜை பண்ணுங்கள். ஸ்வர்ண வாராகி பூஜை நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு நாணயம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பூ வச்சு வாசனை மிகுந்த பூ வச்சு பண்ணிக்கலாம். 2ஆம் நாளான ஸ்வர்ண வாராகி வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மகிஷாரோட வாராகி பூஜை பண்ணலாம். மகிஷாரோட வாராகி பூஜைக்கு ஒன்றுமே இல்லை, அம்பாள் எருமை வாகனத்தில் இருப்பாங்க. அதுக்கான மந்திரம் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓம் மகிஷத்வஜாய வித்மகி தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் முடிஞ்சால் சொல்லலாம், இல்லை கேட்டுக்கிட்டே அம்பாலை நினச்சி நீங்கள்
புஷ்பம், அதாவது நீல கலரில் சங்கு நிற புஷ்பம் வச்சு ஒரு எள்ளுருண்டை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்துடுது. அந்த பஞ்சமி திதியில் உங்களால் முடிஞ்சால் ஒரு 5 நிறத்தில் பூக்கள் வாங்கி, இல்லை 5 நிறம், அதாவது 5 விதமான நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் ஓம் பஞ்சமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமி வாராகியை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய எதிரிகள் தொல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள், ஏவல் பில்லி சூன்யம், அதை வந்து நீங்கள் வந்து பயந்துட்டுருக்கீங்க, அதால் நம்மளுக்கு யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, சத்ரு சம்ஹார வாராகி நீங்கள் வழிபடுங்க. அதுக்கு பெரிய மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓம் சத்ரு சம்ஹார வாராகியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சத்ருக்கள் எல்லாமே நீ பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சத்ரு சம்ஹார வாராகி வழிபாடு நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஆதி வாராகி, ஆதி வாராகியை நினச்சி நீங்கள் மஞ்சளால் நீங்கள் அர்ச்சனை பண்ணி ஆதி வாராகி பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆதி வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 12 திருநாமங்கள் சொல்லி வாராகியை வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? 12 திருநாமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 12 திருநாமங்கள் சொல்லி ஒரு நாள் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது வந்து இந்த 12 திருநாமங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறது வந்து அதிக பலனை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லலிதா சகஸ்ரநாமம் அந்த 9வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் ஒலிக்க செய்து நீங்கள் அம்பாளுக்கு வழிபாடு பண்ணி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா உங்கள் வீட்லேயே வந்து பெண் குழந்தை இருப்பாங்க, அதாவது 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்களை வச்சு நீங்கள் முடிஞ்சால் பாத பூஜை பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாக்லேட் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு, ஏன்னா சப்த கன்னி வழிபாட்டில் வந்து ஒன்று தான் வாராகி வழிபாடு. நீங்கள் சப்த கன்னியும் அழைச்சி நீங்கள் வந்து முதல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அதனால் யாராவது ஒரு கன்னி பெண்களை கூப்பிட்டு நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ ஒரு மஞ்சள் குங்குமம் கொடுத்து, ஒரு வளையல் கொடுத்து, சாக்லேட் கொடுத்து, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்லை தாம்பலம் கொடுத்தும் அனுப்பலாம். இல்லைங்க என்னால் வந்து ரொம்ப இந்த 9 நாள்லாம் வழிபாடு பண்ணுறதுக்கு டைமே கிடையாது அப்படின்னாக்கா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு பானகம் மட்டும் வச்சு அம்பாலை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் வீட்டில் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் பூஜையில் கலந்துக்கலாம். ஹோம திரவியங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வாராகி அம்மனுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செய்யலாம். இந்த வேண்டுதல் அப்படின்னு வைக்கும்போது, அம்மா எனக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு கொடு, நான் உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக வேண்டியது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்பாள் வந்து கொடுக்கறதுக்கு தான் அம்பாள் இருக்காங்க. அதனால் நீ எனக்கு இதை செஞ்சினா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல், அம்மா நீ என்னோட கஷ்டங்கள் அனைத்தையும் உன்னோட காலடியில் ஒப்படைக்கிறேன், எனக்கு நீ வந்து இந்த 9 நாட்களில் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் கூட இருந்து வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினா கூட போதும். அம்பாள் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாள் வரத்தை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ரைட்ஸ் கிடையாது யாரையுமே வந்து சபிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா வாராகி அன்னை பார்த்து கொள்வாள். இந்த 9 நாட்களை யாருமே தவற விடாதீங்க. முக்கியமான அந்த 2 நாட்களான பஞ்சமியும் அஷ்டமியும் வந்து யாருமே தவற விடக்கூடாதுன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களான இந்த 9 நாட்களில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த பஞ்சமியும் அஷ்டமியும் தவற விடாமல் அம்பாளை வந்து வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் பண்ணலைன்னா கோவில்லையாவது போய் அம்பாளோட தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கடைசி நாளான அன்னைக்கு 9வது நாள் அன்னைக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுங்க, சுமங்கலியும் கூப்பிட்டு கொடுங்க, கன்னி பெண்களையும் கூப்பிட்டு கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அதனால் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஜெய் வாராகி.